ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குவைத்தில் வந்து எங்கள் ரூமில் எங்கள் பாப்பா வந்து எழுதி ஒரு வால் ஃபுல்லாகவே பார்த்தாலே எல்லா கலர் மார்க்கர்ஸ் வச்சு அங்கே அவங்களோட கலை வண்ணத்தை காமிச்சிருப்பாங்க. அவங்க வந்து போர்டில் எழுத ட்ரை பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு சம்டைம்ஸ் ஹைட்டு பத்தாமல் கீழே எழுதி அப்படியே ஆயிடுச்சு. நானும் இந்த சார்ட் மாதிரிலாம் ஒட்டி அப்படியே வால் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் சார்ட்லேயுமே மார்க்கர் வச்சு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் மார்க்கரை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு சூப்பர் ஹாப்பி வந்துடும். வேகமாக ஓடி வந்து எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து கொஞ்சம் வாலை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வேறு சேம் பெயிண்டே அடிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து அந்த வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னும். அதுக்காக ஃபெப்ரவரி ஹாலிடே வந்து எங்களுக்கு கரெக்டாக வந்ததா. ஸோ இதை இன்னும் டிலே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. அன்றைக்கி காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா மசாலா தோசைலாம் வீட்டிலேயே சாப்பிட்டுக்கிட்டோம். முந்தின நாளே போயிட்டு பெயிண்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா காலையில் மேபி கடை பூட்டி இருந்ததுன்னா. ஸோ இந்த ஒரு டப்பா வந்து 8 kg, இந்த பக்கத்தில் இந்த ப்ரஷ் இருக்குல்ல அந்த ரோல் மாதிரி அது வந்து 1 kg. இதை விட விலை கம்மியான பெயிண்ட் இருக்குது. அது வந்து ஒரு பெரிய டப்பா நிறைய ஒரு வாளி இருக்குல்ல, பெயிண்ட் வாளி அது நிறைய இருக்கும். பட் அது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தது. பட் இது வந்து நல்லா குவாலிட்டியாகவும் இருந்தது. ஸோ நமக்கு வந்து பெயிண்ட்லாம் வாங்கி பழக்கம் இல்லை. கடையில் கேட்டு எடுத்து மிக்ஸ்லாம் பண்ணி எடுத்து வாங்கிட்டு வந்தாச்சு. இப்படி தான் எங்கள் பாப்பா ஃபுல்லாக எழுதுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்கெட்சை வச்சு எழுதிட்டு இருக்காங்க. மார்க்கரு, ஸ்கெட்சு, அதுக்கப்புறம் அவள் கையில் என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து அதில் எழுத ஆரம்பிச்சிருவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த நம்ம எழுதியிருக்கிறதுக்கு மேலேயே அப்படியே நம்ம ரோலை வச்சு பெயிண்ட் அடித்தோம்னா காஞ்ச பின்னாடி ரொம்ப அதோட இது வந்து நமக்கு அசிங்கமாக தெரியும். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணோம். அப்போது தான் நான் நோட் பண்ணி ஓகே கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருந்தாலே நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் டைம் எங்கள் பாப்பா எழுதுனானா வாரத்துக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ண இந்த அளவுக்கு ஒஸ்ட் ஆகாது. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணவும் ட்ரை பண்ணலை. நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நாங்களே டிசைட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இப்போ நாங்கள் சூப்பராக வாழை மெயின்டைன் பண்ணிடுவோம்ல. அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா எழுதுனா இதே மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணால் கொஞ்சம் போகும்னு நினைக்கேன். பட் இது வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததா. ஸோ ஒரு ஒயிட் வாஷ் வந்து நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு. இந்த வீட்டுக்கும் வெள்ளை அடித்து 4 வருஷம் ஆகுது. ஸோ நம்ம வந்து இந்த ரூமுக்கு அடிச்சிடலாம் அப்படின்னு. நம்மளோட டார்கெட் வந்து ஒரு வாலுக்கு அடிக்கிற மாதிரி தான். அப்புறம் நம்மக்கிட்ட இங்கே பெயிண்ட்டும் கொஞ்சம் இருந்தது. ஸோ இதை மீதி வச்சு இதை இன்னும் 1 வருஷம் கழித்து அடிக்கிறதுங்கிறது நடக்க முடியாத காரியம். ஸோ பெயிண்ட் இருக்குது, அதனால் நம்ம ஃபுல் ரூமுக்கும் அடிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் ஒரு செவுத்துக்கு அடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அந்த சைடில் எந்த திங்ஸுமே கிடையாது. அதை செவுத்தை மட்டும் நாங்கள் க்ளீன் பண்ணோம். அதில் ஒரு போர்டு மாட்டிட்டோம். அந்த போர்டு எடுத்தோம். ஈஸியாக இருந்தது. இந்த வெள்ளடிக்கிற வேலை வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து ஃபெப்ரவரியில் நம்ம ஒரு நாளில் இதை முடிக்கிறோம். அடுத்த நாள் வந்து வெளியே எங்கேயா போகலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். பட் இதுவே வந்து நமக்கு ஒரு சோர்லேருந்து எப்போ ஒரு ரூமுன்னு மாறிச்சோ அப்போவுமே வேலையும் அதிகமாகிடுச்சு. ஏன்னா எல்லாத்தையுமே எடுத்து நம்ம தள்ளி வைக்கணும். அதுவும் இந்த ஒரு ரூமுக்குள்ளே தான். வெளியே கொண்டு வைக்கிறதுக்கும் பெருசாக இடம் இல்லை. அப்புறம் கதவு திறந்தா எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் பாப்பா வர வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் செவுத்துலேருந்து நகட்டி நம்ம வைக்க ஆரம்பித்தோம். சரி, அப்போ நம்ம வீடு இந்த ஹாலை வந்து வெள்ளடிக்கும். அப்போ ஹாலை வந்து கம்ப்ளீட்டாக நல்லா நீட்டும் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து மேலே இருக்க அந்த ஏசியோட இது, அதுக்கப்புறம் அந்த ஏர் போகிற வெண்டிலேட்டர், இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து நல்லா கழுவுறது, துடைக்கிறது, அதுக்கப்புறம் ஜன்னல் பக்கத்தில் இருக்க தூசி அடிக்கிறது அப்படின்னு சொல்லி நல்லா இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்படி தான் இது வந்து நமக்கு ஏசி வந்து எல்லா ரூமுக்கும் வர்ற மாதிரி ஏசி கனெக்ஷன் இருக்கலாம், சென்ட்ரலைஸ்ட் ஏசி. அதில் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க மேலே. அதை எடுத்து நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கணும். அந்த ஏணிலாம் அப்பப்போ கிடைக்காது. ஸோ ஏணி கிடைச்சோன்னே நம்ம பண்ணியாச்சு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும், செவுரை வந்து நல்லா 2 கோட்டிங் கொடுத்து அந்த நம்ம பாப்பா எழுதி வச்சுருந்த அந்த செவுரை வந்து நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் நமக்கு அடுத்த 3 செவத்துலலாம் அப்படி எழுதியிருக்க மாட்டா. ஸோ அங்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுற வேலை இல்லை. ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு துணியை வச்சு நம்ம வைப் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேகமாக வேலையை முடிச்சிட்டோம். இது எனக்கு வந்து இந்த வெள்ளை அடிக்கும் போது திங்ஸ் எல்லாம் மாற்றி வச்சு பெருசாக பழக்கம் இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா வீட்லேயும் சரி மாமியார் வீட்லேயும் சரி பொங்கலுக்கு அல்லது கிறிஸ்மஸ்க்கு அப்படின்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு தடவை வெள்ளை அடிக்கிறதுலாம் கிடையாது. ஆனால் நிறைய பேர் வீட்டில் நம்ம ஊர் சைடு வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை வெள்ளை அடிப்பாங்க. ஆனால் நீங்களாம் அப்போ எப்படி திங்ஸ் எல்லாம் மாற்றி வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ஒரு ரூமில் இருக்க திங்ஸை மாற்றி வைக்கிறதுக்குள்ளேயே எங்களுக்கு பயங்கர கஷ்டமாக இருந்தது. வைக்கிறதுக்கு இடமும் இல்லை. நம்ம எடுக்க திங்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுவும் இத்தனைக்கும் ஹாலு எங்கள் ரூம்லலாம் பெட்ரூம்லலாம் போய் கை வச்சு அவ்வளோதான். பெட்ரூம்லேயும் அடிக்கலாம் கொஞ்சம் இது இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நான்லாம் பெட்ரூமுக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் கிளியர் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப
அடிக்கிறதுங்கிறது பெரிய டாஸ்க்கு. பட் நிறைய பேர் வருஷம் பண்ணிகிட்டே இருக்காங்க. வெள்ளை அடிக்கிறதே பயங்கர டிஃபிகல்ட்டான வேலையாக இருக்குது. வெள்ளை அடிக்கிறவங்களுக்குமே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதில் புட்டி பார்க்குறாங்க, இருக்கிற எல்லா டேமேஜையும் கவரப் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க வெள்ளை அடிக்கிறாங்க. பட் நான் அதில் பொருளை திரும்ப ஒதுக்கிட்டு திரும்ப வீடெல்லாம் தொடச்சிட்டு திரும்ப பொருளை அந்தந்த இடத்துல வைக்கிறது அதை விட பெரிய டாஸ்க்காக இருக்குது. ஸோ அன்றைக்கி வந்து ஃபுல் வேலை இப்படி தான் எங்களுக்கு போயிட்டே இருந்தது. சின்னதாக முடிச்சிடும்னு ஆரம்பித்தோம். பட் அந்த வேலை வந்து நமக்கு ஃபுல் டே வந்து இழுத்துடுச்சு. ஆனால் ஒரே நாளில் முடிஞ்சிட்டு, ஏன்னா ஒரு ரூம் அப்படிங்கிறதுனால ஒரே நாளில் முடிச்சுட்டு திங்ஸ் எல்லாம் பழையபடி அதோட இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் ஹோம் டெக்கர்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம்ல அதெல்லாம் கொண்டு இன்றைக்கி அப்படியே அது எங்கள் இடத்துல ஒட்டலாம் அப்படின்னு சொல்லி இன்னையோட எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த வெள்ளெல்லாம் அடித்த பின்னாடி தான் நோட் பண்ணேன், எங்கள் ஹாலில் வந்து 2 வால் நல்ல பெரிய பிளெயின் வாலாக இருக்குது. அதை பிளான் பண்ணி நான் வேறு மாதிரி ஆர்டர் போட்டிருக்கலாம். பட் இப்போ வந்து என்கிட்ட இருக்குது என்னமோ 2-3 திங்ஸ் தான். ஆனால் அதையும் இன்றைக்கி ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு நடுவில் அப்படியே நான் அப்பப்போ சமைக்கவும் போய்க்கிடுவேன். ஏன்னா ரமதான் டைமாக இருக்கனால ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து நமக்கு வெளியே ஆர்டர் பண்ணால் கிடைக்காது. இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஹெவியாக வேலை பார்க்குற அன்றைக்கி ஐயையோ என்னாலலாம் சமைக்க முடியாதுன்னு எஸ்கேப் ஆகிருக்கலாம். பட் இன்றைக்கி வந்து சிம்பிளாக தான் சமைக்க ஆரம்பித்தோம். ஏன்னா எங்களோட பிளான் வந்து ஒரு வால் தானே, அது திடீர்னு ஒரு ரூமாக மாறினதுனால லெமன் ரைஸு கூடவே சேர்ந்து கொஞ்சம் பொட்டேட்டோ ஃப்ரை அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ்லாம் வச்சு தான் நான் ஏதாவது பிரியாணி மாதிரி பண்ணலான்னு சொல்லி நேற்றே க்ளீன் பண்ணி ஃப்ரான்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் மசாலா போட்டு ஃப்ரான்ஸ் 65 மாதிரி நாங்கள் பண்ணி எடுத்துட்டோம். இதே மாதிரி சிம்பிள் லஞ்சாக முடிஞ்சிட்டு, ஏன்னா நம்ம இதுலேயே ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி எங்கடா எந்த வாழை எப்படி க்ளீன் பண்ண திங்ஸ் எல்லாம் வைக்கணும், இதில் பாப்பா வர இடையில பார்க்கணும் அப்படின்னு. பட் அன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து நல்லா டேஸ்டியாகவே இருந்தது. ஏன்னா வேலையெல்லாம் பார்த்து நம்ம சாப்பிட்டோம்னா இப்படி தானே இருக்கும், அதனால நல்லா டேஸ்டியாக இருந்தது. ஆஃப்டர்நூனுக்கு மேலவே நம்மளோட ஹால் வந்து மொத்தமாக வெள்ளடிச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங்க்கு மேலே நம்மளோட டெக்கரேஷன் பீஸெல்லாம் எடுத்து அதெல்லாம் எங்கெங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ என்னமோ வந்து இன்றைக்கி டின்னரும் சமைக்க முடியாது. அதனால் டின்னர் போய் வெளியே போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பெயிண்ட் வாடை அடிச்சுட்டே இந்த மாதிரி இருந்தது வீட்டுக்குள்ளே. அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம வெளியே போய் நின்று வாக்கிங்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ நம்மளோட ஹால் வந்து சூப்பர் டூப்பராக ரெடி ஆகிட்டு கூடவே சேர்ந்து ரூம் எல்லாமே நீட் பண்ணிவிட்டு யாருக்காவது ஹோம் டூர் வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஹோம் டூர் வந்து சீக்கிரமாக நம்ம வந்து வீடியோ எடுத்து போட்டுடலாம். February 25 நாங்கள் வெளியே போனோம் பார்த்திங்களா, அதனால் கிரவுண்டில் போய் பார்த்தா அங்கே ஆளே கிடையாது. எல்லோரும் February 25க்கு எங்கேயாவது வெளியே போகலான்னு சொல்லிட்டு மால் அப்படின்னு போயிட்டாங்க போல். கிரவுண்டே எம்டியாக இருந்தது. அங்கே ஒருத்தவங்க மட்டும் பைக் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த கீட்டா தலபாத் இந்த மாதிரி பைக்கில் வந்து டெலிவரி பண்ணுறாங்களா, அவங்களுக்குலாம் இங்கேயும் அதே 8 தான் போட்டு காமிக்கணும் போல். பயங்கரமான 8 போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இங்கே வந்து பைக் லைசன்ஸ் கிடைக்கிறதுலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் இந்த மாதிரி கீட்டா டெலிவரி தலபாட் இந்த மாதிரி டெலிவரி வர்றவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூட்டி அதுக்கப்புறம் டிவிஎஸ் அதுக்கெலாம் லைசன்ஸ் தேவையில்லை. மற்ற பைக் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வேணும், இல்லைன்னா பார்த்தாங்கன்னா ஃபைனை போட்டுருவாங்க. ஸோ அவங்க லைசன்ஸ் வாங்குறதுக்காக தான் அவ்வளோ தீவிரமான ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த February 25 கூட எங்கேயும் போகாமல். ஸோ February 25 வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சுது. அடுத்த நாள் கண்டிப்பாக வெளியே போகணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். ஸோ வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறோம். பாய்.